ஓம் சாந்தி 30/12/2024. இனிமையான குழந்தைகளே, ஆத்மா எனும் பேட்டரியை ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் நிறைத்து சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும். தண்ணீர் குளியலின் மூலம் அல்ல. கேள்வி: இந்த சமயத்தில் மனித ஆத்மாக்களை அலைய வைப்பது யார்? அவன் ஏன் அலைய வைக்கிறான்? பதில்: அனைவரையும் அலைய வைப்பவன் ராவணன். ஏனென்றால் ராவணனே அலைந்து கொண்டிருக்கிறார். ராவணனுக்கென்று எந்த வீடும் இல்லை. ராவணனை யாரும் தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். தந்தை பரம்தாம வீட்டிலிருந்து தன்னுடைய குழந்தைகளை சேர வேண்டிய இடத்தை அடையச் செய்ய வருகிறார். இப்போது உங்களுக்கு வீடு எங்கே இருக்கிறது என்று தெரிந்து விட்டது. ஆகையால் நீங்கள் அலைவது இல்லை. நாங்கள் பாபாவிடமிருந்து முதலில் பிரிந்தோம். இப்பொழுது முதலில் வீட்டிற்கு செல்வோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஓம் சாந்தி. இவருக்குள் பிரவேசித்துள்ள சிவபாபா எப்படியாவது கண்டிப்பாக நம்மை தன்னோடு அழைத்து செல்வார் என்று இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் இங்கே அமர்ந்து புரிந்து கொள்கிறீர்கள். அது ஆத்மாக்களின் வீடு அல்லவா? எனவே குழந்தைகளுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எல்லையற்ற தந்தை வந்து நம்மை மலர்களாக மாற்றுகிறார். ஆடை எதுவும் அணிவிப்பது இல்லை. இதனை யோக பலம், நினைவு பலம் என்று சொல்லப்படுகிறது. ஆசிரியரின் பதவி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு குழந்தைகளுக்கும் பதவி பெற வைக்கின்றார். படிப்பின் மூலம் நாம் இப்படி ஆவோம் என்பதை மாணவர்கள் தெரிந்துள்ளார்கள். நம்முடைய தந்தை ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார் என்று நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். இது புதிய விஷயமாகும். நம்முடைய தந்தை ஆசிரியராக இருக்கிறார். அவரை நாம் நினைவு செய்கிறோம். நமக்கு படிப்பித்து இப்படி மாற்றிக்கொண்டு இருக்கிறார். நம்மை வீட்டிற்கு திரும்பி அழைத்து செல்ல நம்முடைய எல்லையற்ற தந்தை வந்துள்ளார். ராவணனுக்கு எந்த வீடும் இல்லை. ராமருக்கு தான் வீடு இருக்கிறது. சிவபாபா எங்கே இருக்கிறார்? பரம்தாமத்தில் என்று நீங்கள் உடனே சொல்வீர்கள். ராவணனை தந்தை என்று சொல்ல மாட்டீர்கள். ராவணன் எங்கே இருக்கிறான்? தெரியவில்லை. ராவணன் பரம்தாமத்தில் இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. அவனுக்கு எந்த இருப்பிடமும் இல்லை. அலைந்து கொண்டு இருக்கிறான். உங்களையும் அலைய வைக்கிறான். நீங்கள் ராவணனை நினைவு செய்கிறீர்களா என்ன? இல்லை. உங்களை எவ்வளவு அலைய வைக்கிறான்? சாஸ்திரம் படியுங்கள், பக்தி செய்யுங்கள், இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள். இதனை பக்தி மார்க்கம், ராவண ராஜ்யம் என்று பாபா கூறுகிறார். ராமராஜ்யம் வேண்டும் என்று காந்தியும் கூறினார். இந்த ரதத்தில் நம்முடைய சிவபாபா வந்துள்ளார். பெரிய அப்பா அல்லவா? அவர் ஆத்மாக்களிடம் குழந்தாய் குழந்தாய் என்று சொல்லி பேசுகிறார். இப்பொழுது உங்களுடைய புத்தியில் ஆன்மீக தந்தை இருக்கிறார் மற்றும் ஆன்மீக தந்தையின் புத்தியில் ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் இருக்கின்றீர்கள். ஏனென்றால் நம்முடைய தொடர்பு மூலவத்தனத்தில் இருந்தே உள்ளது. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்திருந்தன. அங்கே ஆத்மாக்கள் பாபாவோடு ஒன்றாக இருக்கிறது. பிறகு அதனுடைய நடிப்பை நடிக்க பிரிகின்றன. நீண்ட கால கணக்கு வேண்டும் அல்லவா? அதை பாபா வந்து புரிய வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் படிப்பை படித்து கொண்டு இருக்கிறீர்கள். நல்ல விதத்தில் படிக்கக்கூடிய உங்களில் கூட வரிசை கிரமம் இருக்கிறது. அவர்கள்தான் முதலில் என்னிடமிருந்து பிரிந்திருக்கிறார்கள். பிறகு அவர்கள்தான் என்னை அதிகம் நினைவு செய்வார்கள். பிறகு முதலில் வந்துவிடுவார்கள். பாபா வந்து குழந்தைகளுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஆழமான ரகசியத்தை புரிய வைக்கிறார். இதை வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. ஆழமானது என்று சொல்லப்படுகிறது, ரகசியம் என்றும் சொல்லப்படுகிறது. பாபா ஒன்றும் மேலே இருந்து கொண்டே புரிய வைக்கவில்லை. நான் இந்த கல்ப விருட்சத்தின் விதையாக இருக்கிறேன் என்று இங்கே வந்து புரிய வைக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த மனித சிருஷ்டி எனும் மரத்தை
கல்ப விருட்சம் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தில் உள்ள மனிதர்கள் முற்றிலும் எதையும் தெரிந்து இருக்கவில்லை. கும்பகர்ண தூக்கத்தில் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். பிறகு பாபா வந்து விழிக்க செய்கிறார். இப்போது குழந்தைகளாகிய உங்களை விழிக்க செய்து இருக்கிறார். மற்றவர்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்களும் கூட கும்பகர்ண அசுர உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். பாபா வந்து விழிக்க செய்திருக்கிறார். குழந்தைகளே, விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சோம்பேறித்தனமாக உறங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். இதனை அஞ்ஞான உறக்கம் என்று சொல்லப்படுகிறது. அந்த உறக்கத்தை அனைவரும் உறங்குகின்றனர். சத்தியுகத்திலும் உறங்குகின்றனர். இப்போது அனைவரும் அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கிறார்கள். பாபா வந்து ஞானத்தை கொடுத்து அனைவரையும் விழிக்க செய்கிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் விழித்துக் கொண்டீர்கள். பாபா வந்துள்ளார், நம்மை அழைத்து செல்வார் என்பதை தெரிந்துள்ளீர்கள். இப்பொழுது இந்த ஷரீரமும் எதற்கும் உதவாததாக இருக்கிறது. ஆத்மாவும் அப்படியே இருக்கிறது. இரண்டுமே தூய்மையற்றதாக ஆகிவிட்டது. ஒரே அடியாக முலாம் பூசப்பட்டதாக இருக்கிறது. 9 கேரட் என்று சொல்லலாம். அதாவது மிகவும் குறைந்த மதிப்புள்ள தங்கம். உண்மையான தங்கம் 24 கேரட்டாக இருக்கிறது. இப்பொழுது பாபா குழந்தைகளாகிய உங்களை 24 கேரட்டிற்கு சமமாக மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய ஆத்மாவை உண்மையிலும் உண்மையான சத்தியுகத்தை சார்ந்ததாக மாற்றுகிறார். பாரதத்தை தங்க குருவி என்று சொன்னார்கள். இப்பொழுது இரும்பு கல்லினால் ஆன குருவி என்று சொல்லலாம். உயிரோட்டமானது அல்லவா? இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். எப்படி ஆத்மாக்களை புரிந்து கொள்கிறீர்களோ அதுபோல பாபாவையும் புரிந்து கொள்ள முடியும். ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் என்றும் சொல்கிறார்கள். மிகவும் சிறிய நட்சத்திரமாகும். மருத்துவர்கள் போன்றோர்கள் பார்ப்பதற்கு அதிகமாக முயற்சி செய்தார்கள். ஆனால் திவ்ய திருஷ்டி இல்லாமல் பார்க்க முடியாது. மிகவும் சூட்சுமமானதாக இருக்கிறது. சிலர் கண்களின் வழியாக ஆத்மா சென்று விட்டது என்று சொல்கிறார்கள். சிலர் வாயின் வழியாக சென்று விட்டது என்று சொல்கிறார்கள். ஆத்மா வெளியேறி எங்கே செல்கிறது? வேறொரு உடலில் சென்று பிரவேசிக்கிறது. இப்பொழுது உங்களுடைய ஆத்மா மேலே சாந்தி தாமத்திற்கு சென்றுவிடும். பாபா வந்து நம்மை வீட்டிற்கு அழைத்து செல்வார் என்பது உறுதியாக தெரியும். ஒரு பக்கம் கலியுகம், மறுபக்கம் சத்தியுகம். இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். அதிசயமாக இருக்கிறது. இங்கே கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள் மற்றும் சத்தியுகத்தில் 9 லட்சம் இருக்கிறார்கள். மற்றவர்கள் அனைவருக்கும் என்ன ஆனது? விநாசமாகி விடுகிறது. பாபா புதிய உலகத்தை படைப்பதற்காக தான் வருகிறார். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை நடக்கிறது. பிறகு இரட்டை ரூபத்தின் மூலம் வளர்ப்பும் நடக்கிறது. மற்றபடி 4 கைகளை உடைய மனிதர்கள் இருப்பார்கள் என்பது கிடையாது. பிறகு அழகாகவே இருக்காது. 4 கைகள் என்பது ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனுடைய இணைந்த ரூபம் என்று குழந்தைகளுக்கு புரிய வைத்து விடுகிறார். ஸ்ரீ என்றால் உயர்ந்த என்பதாகும். திரேதா யுகத்தில் 2 கலைகள் குறைந்து விடுகிறது. எனவே குழந்தைகள் இப்போது கிடைக்கும் ஞானத்தின் நினைவில் இருக்க வேண்டும். முக்கியமானது 2 வார்த்தைகள். பாபாவை நினைவு செய்யுங்கள். மற்ற யாருக்கும் புரியாது. பாபாதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். சர்வசக்திவான் ஆவார். பாபா, தாங்கள் எங்களுக்கு ஆகாயம் பூமி அனைத்தையும் கொடுத்து விட்டீர்கள் என்று பாடுகிறீர்கள். கொடுக்காத பொருளே இல்லை. முழு உலகத்தின் ராஜ்யத்தையும் கொடுத்து விட்டீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகிற்கு எஜமானர்களாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நாடகத்தின் சக்கரம் சுற்றுகிறது. வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் முழுமையான நிர்விகாரியாக ஆக வேண்டும். விகாரியிலிருந்து நிர்விகாரியாகவும் நிர்விகாரியிலிருந்து விகாரியாகவும் இந்த 84 பிறவிகளுடைய நடிப்பு பலமுறை நடித்திருக்கிறோம் என்பதை தெரிந்துள்ளீர்கள். அதை கணக்கிட முடியாது.
மக்கள் தொகையை கூட கணக்கிட்டு விடுகிறார்கள். மற்றபடி நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாகவும் சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாகவும் எத்தனை முறை ஆகியுள்ளீர்கள் என்று கணக்கெடுக்க முடியாது. இது 5000 வருடங்களின் சக்கரம் என்று பாபா கூறுகிறார். இதுதான் சரியானதாகும். லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயத்தை நினைவில் கூட வைத்துக் கொள்ள முடியாது. இப்பொழுது உங்களிடத்தில் குணங்கள் தாரணையாகிக் கொண்டு இருக்கிறது. ஞானத்தின் 3வது கண் கிடைத்து விடுகிறது. இந்த கண்களின் மூலம் நீங்கள் பழைய உலகத்தை பார்க்கின்றீர்கள். கிடைத்திருக்கக்கூடிய 3வது கண்ணின் மூலம் நீங்கள் புதிய உலகத்தை பார்க்க வேண்டும். இந்த உலகம் ஒரு காரியத்திற்கும் உதவாது, பழைய உலகமாக இருக்கிறது. புதிய உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று பாருங்கள். நாம் தான் புதிய உலகத்தின் எஜமானர்களாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து இப்படி ஆகி இருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இதை நல்ல விதத்தில் நினைவில் வைக்க வேண்டும். மேலும் நாம் எப்படி தேவதைகளாக ஆகிறோம் என்பதையும் புரிய வைக்க வேண்டும். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, பிறகு விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாகவும் ஆகிறார். பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை பார்க்கின்றீர்கள். விஷ்ணு எப்படி அலங்கரிக்கப்பட்டு அமர்ந்துள்ளார் மற்றும் இந்த பிரம்மா எவ்வளவு சாதாரணமானவராக அமர்ந்துள்ளார். இந்த பிரம்மா அந்த விஷ்ணுவாக ஆக போகிறார் என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இதை பிறருக்கு புரிய வைப்பது கூட மிக எளிதானது. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் அவர்களுக்குள் என்ன சம்பந்தம்? இந்த விஷ்ணுவின் 2 ரூபம் லக்ஷ்மி நாராயணன் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இதே விஷ்ணுதான் தேவதையிலிருந்து மனிதன் பிரம்மாவாக ஆகிறார். அந்த விஷ்ணு சத்யுகத்தை சார்ந்தவர் ஆவார். பிரம்மா கலியுகத்தை சார்ந்தவர் ஆவார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக ஆவது ஒரு வினாடியில். பிறகு விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக ஆவதற்கு 5000 ஆண்டுகள் ஆகிறது என்பதை பாபா புரிய வைத்துள்ளார். நான் தான் அது, அதுதான் நான் என்பதாகும். ஒரு பிரம்மா மட்டும் அப்படி ஆகிறார் என்பது கிடையாது அல்லவா? இந்த விஷயங்களை ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இங்கே எந்த மனித குருவின் விஷயமும் கிடையாது. இவருக்கு குரு சிவபாபா, பிராமணர்களாகிய உங்களுக்கும் குரு சிவபாபா. அவரை சத்குரு என்று சொல்லப்படுகிறது. எனவே குழந்தைகள் சிவபாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று பிறருக்கு புரிய வைப்பது மிக எளிது. சிவபாபா சொர்க்கம் என்ற புதிய உலகத்தை படைக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார். அவர் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை. எனவே பகவான் குழந்தைகளுக்கு சொல்கிறார், தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்வது சகஜமானதாக இருக்கிறது. குழந்தை பிறந்தவுடனேயே அதனுடைய வாயிலிருந்து அம்மா அம்மா என்பது தானாகவே வருகிறது. தாய் தந்தையை தவிர வேறு யாரிடமும் செல்லாது. தாய் இறந்து விட்டால் அது வேறு விஷயம். முதலில் தாய், பிறகு தந்தை, பிறகு மற்ற நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் இருக்கிறார்கள். அதிலும் கூட ஜோடியாக இருப்பார்கள். சித்தப்பா சித்தி இருவர் இருக்கிறார்கள் அல்லவா? குமாரியாக இருப்பார். பெரியவர்கள் ஆனவுடன் சித்தி என்று சொல்வார்கள். சிலர் மாமி என்று சொல்வார்கள். நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் என்று இப்போது பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். அவ்வளவுதான். மற்ற அனைத்து சம்பந்தங்களையும் நீக்கிவிடுகிறோம். சகோதர சகோதரர்கள் என்று புரிந்து கொண்டால் ஒரு பாபாவை நினைவு செய்வீர்கள். குழந்தைகளே, தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று பாபாவும் கூறுகிறார். எவ்வளவு பெரிய எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். அந்த பெரிய தந்தை உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கிறார். அடிக்கடி
மன்மனாபவ என்று கூறுகிறார். தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இந்த விஷயத்தை மறக்காதீர்கள். தேக அபிமானத்தில் வருவதால் தான் மறக்கின்றீர்கள். முதலில் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் சாலிகிராமங்கள். மேலும் ஒரு பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குபவனாக இருக்கிறேன். என்னை நினைவு செய்வதன் மூலம் காலியாகிவிட்ட உங்களுடைய பேட்டரி நிரம்பிவிடும். நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். தண்ணீரின் கங்கையில் பிறவிகளாக ஏமாற்றம் அடைந்தீர்கள். ஆனால் தூய்மையாக ஆக முடியவில்லை. தண்ணீர் எப்படி தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியதாக ஆக முடியும்? ஞானத்தின் மூலம்தான் சத்கதி ஏற்படுகிறது. இந்த சமயத்தில் இருப்பது பாவ ஆத்மாக்களின் பொய்யான உலகம். கொடுக்கல் வாங்கலும் கூட பாவ ஆத்மாக்களோடு தான் நடக்கிறது. மனம், சொல், செயலின் மூலம் பாவ ஆத்மாக்களாக ஆகிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. நாங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணராக ஆவதற்கு முயற்சி செய்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது நீங்கள் பக்தி செய்வது நின்றுள்ளது. ஞானத்தின் மூலம் சத்கதி ஏற்படுகிறது. இந்த தேவதைகள் சத்கதியில் இருக்கிறார்கள் அல்லவா? இது நிறைய பிறவிகளின் கடைசி என்று பாபா புரிய வைத்துள்ளார். பாபா எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்கள், கல்பமாக செய்கிறீர்கள். பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகமாக ஆக்க வேண்டும். பகவான் மந்திரவாதி, பொற்கொள்ளர், வியாபாரி என்று சொல்கிறார்கள். மந்திரவாதி தான் அல்லவா? பழைய உலகமான நரகத்தை மாற்றி சொர்க்கமாக ஆக்கிவிடுகிறார். எவ்வளவு பெரிய மந்திரம்! இப்பொழுது நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நரகவாசிகளாக இருக்கிறோம் என்பதை தெரிந்துள்ளீர்கள். நரகம் மற்றும் சொர்க்கம் தனித்தனியாக இருக்கிறது. 5000 ஆண்டுகளின் சக்கரம் லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் இல்லை. இந்த விஷயங்களை மறக்கக்கூடாது. பகவானுடைய மகா வாக்கியம் கண்டிப்பாக யாராவது மறுபிறவி இல்லாமல் இருப்பார். கிருஷ்ணருக்கு சரீரம் இருக்கிறது, சிவனுக்கு இல்லை. உங்களுக்கு சொல்வதற்காக வந்து படிப்பு சொல்லி தருகிறார் அல்லவா? எனவே அவருக்கு கண்டிப்பாக வாய் வேண்டும். நாடகத்தின்படி முழு ஞானமும் அவரிடம்தான் இருக்கிறது. அவர் முழு கல்பத்திலும் துக்கதாமத்தை சுகதாமமாக மாற்ற ஒரு முறைதான் வருகிறார். சுகம், அமைதியின் ஆஸ்தி கண்டிப்பாக பாபாவிடமிருந்துதான் கிடைக்கிறது. எனவேதான் மனிதர்கள் வேண்டுகிறார்கள், பாபாவை நினைவு செய்கிறார்கள். பாபா ஞானத்தை எவ்வளவு எளிதாக கொடுக்கிறார். இங்கே அமர்ந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். குட்டி கர்ணத்தை நினைவு செய்தால் கூட மன்மனாபவ ஆகும். முழு ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஒரு பாபா. நாங்கள் எல்லையற்ற தந்தையிடம் செல்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்கள். பாபா நமக்கு சாந்தி தாமம், சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்கான வழியை கூறுகிறார். இங்கே அமர்ந்து கொண்டு வீட்டை நினைவு செய்ய வேண்டும். தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வீட்டை நினைக்க வேண்டும் மற்றும் புதிய உலகத்தை நினைவு செய்ய வேண்டும். இந்த பழைய உலகம் அழியத்தான் வேண்டும். இன்னும் போக போக நீங்கள் வைகுண்டத்தை கூட அதிகம் நினைவு செய்வீர்கள். அடிக்கடி வைகுண்டத்திற்கு சென்று கொண்டே இருப்பீர்கள். ஆரம்பத்தில் குழந்தைகள் அடிக்கடி தங்களுக்குள் ஒன்றாக அமர்ந்து வைகுண்டத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். இதை பார்த்து பெரிய பெரிய வீட்டை சார்ந்தவர்கள் தங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வைத்தார்கள். பெயரே ஓம் நிவாஸ் என்று வைக்கப்பட்டிருந்தது. அநேக குழந்தைகள் வந்தார்கள். பிறகு பிரச்சனைகள் ஏற்பட்டது. குழந்தைகளை படிக்க வைக்கப்பட்டது. தாங்களாகவே தியானத்தில் சென்று வந்தார்கள். இப்போது இந்த தியானம், காட்சி போன்ற நடிப்பை நிறுத்திவிட்டோம். இங்கேயும் கூட சுடுகாட்டை உருவாக்கி இருந்தனர். அனைவரையும் உறங்க வைத்து விட்டார்கள். இப்பொழுது சிவபாபா நினைவு செய்யுங்கள் என்று கூறினார்கள். தியானத்தில் சென்று விட்டார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களும்
அவர்களும் கூட மந்திரவாதிகள்தான். யாரையாவது பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் உடனே தியானத்தில் சென்று விடுவார்கள். இந்த மந்திரம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது! பிடிவாதமான பக்தியில் உயிரை கொடுக்க கூட தயாராகும் போது அவர்களுக்கு காட்சி ஏற்படுகிறது. இங்கு பாபா அவரே வந்திருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பித்து உயர்ந்த பதவியை அடைய வைக்கிறார். இன்னும் போக போக குழந்தைகளாகிய நீங்கள் அதிகம் காட்சிகளை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். இப்பொழுது பாபாவிடம் யாராவது கேட்டார்கள் என்றால் சொல்ல முடியும். யார் ரோஜா மலர், யார் செண்பக மலர், யார் வாசனை இல்லாத மலர், விதவிதமான மலர்கள் கூட இருக்கிறது அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் வணக்கங்கள். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஆத்மா சகோதர சகோதரர்கள் என்ற நம்பிக்கை செய்து கொள்ள வேண்டும். மேலும் பாபாவை நினைவு செய்து முழு ஆஸ்திக்கும் அதிகாரியாக வேண்டும். இப்பொழுது பாவ ஆத்மாக்களோடு கொடுக்கல் வாங்கல் வைக்க கூடாது. அஞ்ஞான உறக்கத்திலிருந்து அனைவரையும் விழிக்கச் செய்ய வேண்டும். சாந்தி தாமம், சுகதாமம் செல்வதற்கான வழியை சொல்ல வேண்டும். வரதானம்: மனம் புத்தியின் ஒருமுகத்தன்மை மூலம் அனைத்து வெற்றிகளையும் பெற்று எப்பொழுதும் சக்திசாலியான ஆத்மா ஆகுக. விளக்கம்: அனைத்து பிராப்திகளையும் பெற ஒருமுக சக்தியை அதிகரியுங்கள். இந்த ஒருமுகத்தன்மையின் சக்தி தடைகளை சுலபமாக களைகிறது. உழைப்பிற்கான தேவை இராது. ஒரு தந்தை இல்லாமல் வேறு யாருமில்லை என்ற நிலை சுலபமாக அனுபவமாகும். ஒரே சீரான மனநிலை சுலபமாகவே அமையும். அனைவர் பொருட்டும் நன்மை செய்யும் உள்ளுணர்வு. சகோதரர் சகோதரர் எனும் பார்வை அமையும். ஆயினும் அத்தகைய ஒருமுகத்தன்மையை பெற தனது மனம் புத்தியை தன் கட்டுப்பாட்டில் வைக்கும் அளவிற்கு சக்திசாலி ஆகுங்கள். கனவிலும் நொடி பொழுதும் சலனம் கூடாது. ஸ்லோகன்: தாமரை மலருக்கு நிகராக விலகி இருந்தால் தந்தையின் அன்பிற்கு பாத்திரமாவீர்கள். ஓம் சாந்தி.